ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் இன்றைய திருமலை திருப்பதி நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். இன்று ஜனவரி 10 தொடங்கி ஜனவரி 19 வரைக்குமான வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க என்பதை பற்றி டிடிடி அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலை பக்கத்தில் தினமுமே ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் 50 டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ணுவாங்க. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு இந்த 50 டிக்கெட்ஸ் தினமுமே இஷ்யூ பண்ணுவாங்க என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் ஜனவரி 10 தொடங்கி ஜனவரி 19 வரைக்குமான வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் இஷ்யூ செய்யப்படாது என்பது பற்றி டிடிடி அஃபிஷியலாகவே இப்போது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் திருமலை மற்றும் திருப்பதி ஏர்போர்ட்லேயும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸும் இந்த 10 நாட்களுக்கு ஆஃப்லைனில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஜனவரி 10, 11 மற்றும் 12 இலவச SSD டோக்கன்ஸ் கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 8 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 13 தொடங்கி ஜனவரி 19 வரைக்குமான இலவச SSD டோக்கன்ஸ் அந்தந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் அந்த நாள் அதிகாலையிலிருந்து நமக்கு கிடைக்கும் என்று டிடிடி சொல்லியிருக்காங்க. இந்த SSD டோக்கன்ஸ் ஜனவரி 13 தொடங்கி ஜனவரி 19 வரைக்குமான இலவச SSD டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். எந்த நேரத்தில் இருந்து இந்த SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படும் என்ற டைம் பற்றிய கிளியர் அப்டேட் இன்னும் டிடிடி கொடுக்கல. டிடிடி இதனை பற்றி அறிவித்த உடனேயே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாகவும் கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாகவும் அப்டேட் பண்ணுறேன். ஆன்லைன் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களும் இலவச SSD டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களும் தரிசனத்திற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தரிசன டைம் ஸ்லாட்டுக்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி மட்டும்தான் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. திருமலையில் ரூம் தேவைப்படக்கூடியவங்க CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணி ரூம் வாங்கிக்கலாம். கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்முடைய தரிசன டிக்கெட்டோ அல்லது SSD டோக்கனோ இரண்டில் ஏதாவது ஒன்றை சரிபார்த்த பிறகு தான் கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ரூம் வாங்குறதுக்கும் தரிசன டிக்கெட் அல்லது SSD டோக்கன் அவசியம். டிக்கெட் அல்லது டோக்கன் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த 10 நாட்களுக்கு திருமலையில் ரூம் கொடுக்குறாங்க. அதே போல் PAC ஹால்ஸில் இருக்கக்கூடிய இலவச லாக்கர்ஸ் வாங்குறதுக்கும் தரிசன டிக்கெட் அல்லது SSD டோக்கன் அவசியம். இதை சரிபார்த்த பிறகுதான் இலவச லாக்கர்ஸும் கொடுக்குறாங்க. தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம் கொடுக்கறது கிடையாது. 2 அல்லது 2ற்கு மேற்பட்டவர்கள் இருந்தால் மட்டும்தான் திருமலை மற்றும் திருப்பதியில் நாம் ரூம் வாங்க முடியும். CRO ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுடைய தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கனோடு சேர்ந்து உங்களுடைய ஆதார் கார்டையும் வச்சுக்கோங்க. யார் கியூவில் நிற்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து தான் கியூவில் நிற்கணும். நீங்கள் மற்றவங்களுடைய ஆதார் கார்டை வைத்து கியூவில் நிற்க முடியாது. உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியாகவும் இருக்கலாம் அல்லது ஜெராக்ஸ் காப்பியாகவும் இருக்கலாம். இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காலை 9 மணி தொடங்கி 11 மணி சமயத்தில் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி தங்க ரதத்தில் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. SVBC சேனல்லையுமே இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. SVBC சேனல்லையும் நாம் தங்க ரத உலா பார்க்கலாம். தங்க ரத உற்சவத்திற்கு பிறகு உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தில் மதியம் 12 மணி தொடங்கி மாலை 4 மணி வரை தரிசனம் கொடுப்பாங்க.
இன்று தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க உங்களுடைய தரிசனம் முடிந்து வந்த பிறகு இன்று தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு என்பதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணிங்கன்னா மற்ற டிவோட்டிஸுக்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.